வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரொமோ 2 ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஜாக்லின் கிளாஸ் தான் காமிக்கிறாங்க, மாரல் கிளாஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தீபக் மேலே ஒரு சின்ன காண்டு இருக்குதுன்னு தெரியும். ஸோ தீபக்கும் நம்ம ஜாக்லின் மேலே ஒரு கோபம் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த விஜய் சேதுபதி இதிலையே சொல்லியிருப்பாங்க, அந்த எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க ஜாக்லின், எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் அண்ணனாக இருந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஸோ தீபக்னு சொல்லியிருப்பார், நான் அண்ணனாக இருந்து உனக்கு சொல்லித்தரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் அந்த முதல் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பெரிய அறிவாளியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தீபக் சொல்கிறாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த முறைச்சிக்கிட்டே சொல்வார்ல ஒரு கேரக்டரில், அதே மாதிரி சொல்கிறாரு. தீபக் கொஞ்சம் எமோஷனலாக கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கார் போல இருக்குங்க. அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறத ஃபஸ்ட்டு கேட்டு பேசணும், எந்த இடத்துல பேசுகிறோமோ பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேச தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராணுவ ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, அது உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு ராணுவ மாஸ்க் காமிக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி கேம் தான் அவர்கிட்ட எதிர்பார்த்தோம். ஸோ நேற்று கொஞ்சம் அவரை கார்னர் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி அவர் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு போல். ஸோ செம்மையாக இருந்துச்சு, எல்லோரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து திவர் சத்யா சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது எனக்கு நாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஓகே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிறதுனா போங்க அப்படின்னு அவர்னே வைஸ் பிரின்சிபலாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எபிசோடில் பார்த்தா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியும். இங்கே என்ன ஒரு ஸ்கூல் டாஸ்க்னால் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒரு ஃபன்னாக கொண்டு போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகலாம். ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே மன உளைச்சலாக இருக்குது, ஒரே எரிச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கிடையில் நம்ம சிவகுமார் அண்டு தீபக்கு நேற்று நடந்த அந்த டாஸ்க்லேருந்து நடந்த அந்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது, தீப்பொறி மாதிரி. இடையில ரஞ்சித் தான் அடிக்கடி சமாதானப்படுத்திட்டு போகிறாரு, அதாவது சிவாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த ஆர்ஜி ஆனந்தி வேறு பற்ற வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் சிவகுமார் கேர்ள்ஸ் ரூமை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வாட்ச்மேன் எதுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் எட்டி எட்டி பார்க்குறாருன்னு தெரில. அது பெரிய தப்பான உதாரணமாக போது பெரிய ஒரு பிரச்சனையில் போய் தீபக் மாட்ட போடாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஜாக்லினோட கண்ணத்தை கிள்றாருன்னு பெரிய ஒரு விதமான சர்ச்சை போயிட்டுருக்கு. ஸோ இவர் போய் அதை எட்டி பார்க்குறது பெரிய தப்பு. ஸோ அந்த குறை சொல்லுவாங்கள்ல டாஸ்க்கு, அதில் தீபக் அப்படியே புட்டு வச்சுட்டாரு. ஸோ அப்புறம் வெளியே நேற்று நைட்டு கூட தீபக் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் போய் சிவகுமார் போய் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னோன்னே தீபக், வாட்ச்மேன்லாம் யாரையும் தொட்டுலாம் பேச மாட்டாங்க, என்னெல்லாம் நீங்கள் தொட்டுலாம் பேசக்கூடாது அப்படின்னு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. சிவகுமாருக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. ஸோ அது என்றைக்கு பெரிய இதாக மாறப்போகுதுன்னு தெரில. ஆனால் சிவகுமார் ரொம்ப ஓவராக பண்ணுறாரோ தனக்கு கொடுத்த கேரக்டரை. அது வாட்ச்மேனோட முடிக்காமல் ஆக்சுவலாக வார்டனே போய் தூங்க போயிட்டார், எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஜெஃப்ரி தூங்க போயிட்டார். வாட்ச்மேன் போய் எப்படி ஒரு எட்டி எட்டி பார்க்குறாரு, உங்களுக்கு லைவில் பார்த்தா தெரியும். அது எதுக்கு அப்படி பார்க்குறாரு என்னன்னு தெரில. ஓகே பார்க்கலாம் எப்படின்னு.